ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் சீக்கிரம் தேய்ச்சி விடுங்க. நல்லா சீக்கிரம் கிளம்பணுமா இல்லையா? ஐயோ, இந்த கால்குள்ள எல்லாம் ட்ரிப்பர் பண்ண வரீங்க, கூசுமா இருக்கு. சீக்கிரம் தேய்ச்சி விடுங்க. நான் எவ்வளவு நேரம் ஈரத்துக்குள்ளே இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் சிம்பா. இவங்க வந்து ஒரு கோல்டன் ரெட்ரீவர், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கோல்டன் ரெட்ரீவர்னு சொல்லலாம். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து இவங்களை பேக் பண்ணி நெயில் கட் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நம்ம எடுத்தோடனே கோம்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கோம்பிங் ஃபுல்லா பண்ணோம்னா ஹெவியா ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்தது. பட் அவங்க வந்து குட் பாய் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தாரே பார்க்கணும், அப்படியே தான் இருந்தாரு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனா என்னன்னா அவங்க பெட் பேரண்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா என்ன ஏதுன்னு கட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த காது கிட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவன் ஹேர்ஸ் வந்து நசன்னு இருந்தது. அதை எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதே சமயம் வந்து ஏரும் கிளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது, ரொம்ப அழுக்கு இருந்தது. ஸோ நம்ம நல்லா ஏர் கிளீன் பண்ணிட்டு அந்த காதை சுற்றி இருக்கிற அந்த அன்ஈவன் ஹேர்ஸ், அந்த கழுத்தை சுற்றி நீட்டாக பார்த்தோன்னா அந்த காலர் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேர் இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்ல இருக்கிற ஹேரை நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பாஸ்ல இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணும்போது தான் சார் ரொம்ப பயந்துட்டார். அப்படியே கத்த ஆரம்பிக்க, அந்த நவட்ட ஆரம்பிக்க, மூஞ்சி உள்ள கொண்டு வர, ட்ரிம்மரை நவட்ட, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாஸோட மேல இருக்கிற அன்ஈவன் ஹேர்ஸையும் அந்த கால் கடியில வர அன்ஈவன் ஹேர்ஸையும் நம்ம நீட்டா கட் பண்ணி எடுத்தோம். ஸோ இந்த இதுக்கு வந்து ட்ரிம்மர் போடணுங்கிற அவசியம் இல்லை, நீட்டா சிசரிங் பண்ணாலே போதும். நம்மளும் நீட்டா சிசரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது பாத்தீங்கன்னா அவன் பண்ண அளப்பில் இருக்கே, ஐயோ, ஒரு சொட்டு தண்ணி உடம்புல பட உடலை, எல்லாத்தையும் நம்ம மேல திருப்பி விட்டுட்டான். அந்த அளவுக்கு வந்து நீங்களே பார்த்தா தெரியும், நான் தான் ஈரமா இருப்பேன், அவன் ஈரமாவே தெரிய மாட்டான். அந்த அளவுக்கு வந்து உடம்பு ஒலிப்பிக்கிட்டே இருக்கிறது. பட் நல்லா குளிப்பாட்டி விட்டு ஷாம்பு போட்டு தேய்ச்சி பாருங்களேன், எவ்வளவு தேய்ச்சி அந்த இது டெட் ஹேர்ஸ் எல்லாம் நிறைய உழுந்துச்சு அவனுக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாஷ் பண்ணி நல்லா துவட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்க இப்ப பார்த்தா தெரியும், ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளஃபியா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். பிகாஸ் நல்ல கண்டிஷனர் போட்டு குளிப்பாட்டி இருக்கு. ஸோ அவரை அழகா ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.